நமஸ்காரம். ஏற்கனவே ஒரு நாள் உங்களிடத்தில் பேசும்போது ஆராதனத்தின் போதோ பகவானுக்கு முன்னே இருக்கும் போதோ செய்யக்கூடாதவை 32 விஷயங்கள் செய்யக்கூடாதவை என்று வராக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 32ம் தவிர்க்கப்பட வேண்டியவை. 1, வாகனத்தில் ஏறிக்கொண்டோ அல்லது காலில் செருப்பு பூட்டுக்கொண்டோ பகவானுடைய சன்னதிக்கு போதல். நாம வாகனத்திலே போறோம்னாலும் சன்னதி வாசல்ல போய் இறங்கிறது கூடாது. கோயிலுக்கு போகும்போது செருப்பு போட்டு செல்வது கூடாது. 2, நம்ம ஊர் பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கும் போது சேவிக்காமல் இருத்தல், அதை தரிசனம் பண்ணாமல் இருக்கல் குற்றம். 3, பொதுவாகவே பெருமாளை விழுந்து நமஸ்கரிக்காமல் இருத்தல். கீழே விழுந்து சாஷ்டாங்க பிரணாமம்னு செய்ய வேண்டும். ஆண்களாக இருந்தால் நன்கு முழுவதுமாக படுத்துக்கொண்டு 2 கை 2 கால் தலை அனைத்தும் பூமியில படும்படிக்கு நமஸ்கரித்தல். பெண்களாக இருப்பின் கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு முழங்கால் தரையில் பட தலை வளைந்து தரையில் படும்படிக்கு நமஸ்கரிக்க வேண்டும். இது செய்யாமல் இருத்தல் குற்றம். 4வது, ஒரு கையை ஊன்றிக்கொண்டு ஒரு கையால் மட்டும் தரையை தொட்டு வணங்குதல். பாதி குனிந்து கொண்டு ஒரு கையால் தலையை தொட்டு நமஸ்கரித்தல் கூடாது. 5, பகவானுடைய சன்னிதானத்தில் அவருக்கு முன்னால் நின்று கொண்டு நம்மை நாமே வலம் வந்து கொள்ளக்கூடாது. ஆத்ம பிரதட்சிணம்னு சொல்லுவார்கள். நம்ம நாமே 3 முறை சுத்தி கொள்வது, அது செய்யக்கூடாது. 6வது, எச்சில் பட்டிருக்கிற போதோ அல்லது தீட்டில் இருக்கும் போதோ பகவானை தண்டம் சமர்ப்பிப்பது கூடாது. தீட்டுங்கிறது ஜனன தீட்டோ மரண தீட்டோ அல்லது எச்சில் பட்டிருக்கிறச்சேவோ அந்த சமயத்தில் கைகால் அலம்பி அதெல்லாம் பண்ணாமல் அல்லது தீட்டு முடியாமல் போயிடவரை தரிசிக்க கூடாது, தண்டனிடக்கூடாது. 7, பகவானுக்கு எதிரே கால் நீட்டி கொண்டிருத்தல் கூடாது. பாராயணம் பண்ற இடத்திலோ கோவிலிலோ ஒரு பெரியவர் இருக்கும் போதோ அங்கு கால் நீட்டி கொண்டிருக்க கூடாது. 8, பெருமாளுக்கு எதிரில் காலை முடக்கி கொண்டு, அதாவது காலை மடிச்சுண்டு முழங்காலுக்கும் முதுகுக்குமாக ஒரு உத்திரியத்தை சுத்திண்டோ புடவையை சுத்திண்டோ கைகளை அப்படி முழங்கால மடிச்சு சுத்தி கொண்டோ அப்படி உட்கார்ந்து கூடாது. பகவானுடைய சன்னிதானத்தில் படுத்தல் கூடாது. இது 9வது குற்றம். அவர் சன்னிதியில் நிற்கலாம், அமரலாம், படுத்தல் கூடாது. 10வது, சன்னதியிலேயே அமர்ந்து கொண்டு சாப்பிடுதல் கூடாது. சாப்பிடுதல்னால் எங்க மண்டபத்தில் இருக்கமோ பிரசாத விநியோகம் பண்ணால் அதை கையில வாங்கி கொண்டு சாப்பிடலாம். ஆனால் அமர்ந்து இலை போட்டுக்கொண்டோ அல்லது கையில வாங்கின பிரசாதத்தை இலையில வச்சு கீழே தரையில வைத்துக் கொண்டோ வழக்கமா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. 11, ஒருவருக்கொருவர் ரகசியமாக பேசிக்கொள்ளக்கூடாது. பேசவே கூடாது. பொதுவா ஒருத்தருக்கொத்தர் ரகசியம் பேசிக்க கூடாது. 12, உரத்து பேசுவதும் கூடாது. ஓன்னு சத்தம் போட்டு எல்லார் கவனத்தை ஈர்க்கிறது, ஒருத்தரை கூப்பிடுறது பண்ணக்கூடாது. குஷு குஷுன்னு பக்கத்திலே ரகசியம் பேசுறது கூடாது. 13, வியர்த்தமான வார்த்தை, வீணாகி போன இந்த பேச்சு ஒண்ணு கோவில்ல பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க, பேசவே கூடாது. நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், அந்த பஸ் பிடிச்சு வந்தேன், இங்க லேட் ஆயிடுத்து, இது எதுவுமே பேசக்கூடாது. அந்த கோயிலோட தொடர்பில்லாததை விட்டுவிட வேண்டும். 14, பகவானுடைய திருவுள்ளத்தை அவருடைய திருமேனியை கண்டு உருகி கண்களில் தண்ணீரோடு அழலாம், அப்படி தரிசிக்கலாம். ஆனா மற்ற விஷயத்தை கண்டு அழுவது கூடாது. 15வது, கலகம் மூட்டுவது கூடாது. கோவில் இருக்கும்போது இன்னார் இடத்துல சொல்றது, அதை சொல்றது, அதை இங்க பேசுறது,
என்று கலகம் மூட்டுவது கூடாது. 16 ஒருத்தரை திட்டியோ வெய்தோ அடித்தோ நிகிரகிக்கப்பது, அவருக்கு தண்டனை கொடுப்பது கூடாது. 17 இன்னொருத்தரை நாம அனுகிரகிக்கிறதும் கூடாது. பெருமானுடைய சந்நிதியில் இருக்கிறச்சே ஒருத்தர் நம்ம சேவிக்க கூடாது. அப்படின்னாலும் அவரை இந்த மாதிரி தான் அந்த மாதிரி இரு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும், உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கட்டும் என்கிற அனுகிரகமும் கோவில்ல பெருமாள் முன்னாடி பண்ணக்கூடாது. 18 ஸ்திரீகளுடன் பாவகர்ப்பமாய் பேசக்கூடாது. அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்தாலோ ஆற பார்த்தாலோ அவர்களிடத்தில் இருக்கிற விருப்பத்தை மறைமுகமாக சொல்லுதலோ வேற ஏதான ஒரு விருப்பத்தை வெளியிடுதலோ இதுவும் செய்வது கூடாது. 19 எது பேசத்தக்கதோ பேசணும், உச்சிதம் அல்லாதது எது பொதுவில் பேசவே முடியாதோ அப்படி இருக்கிறத பேசவே கூடாது. 20 வாயு பிரிதல், நம்முடைய அபான வாயு பிரிதல் விடுதல் கூடாது. 21 கம்பளம் முதலானவர்களை கொண்டு போர்த்தி கொண்டு இருக்க கூடாது. இதெல்லாமே கோவில் இருக்கச்சே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கம்பளம் வச்சு போர்த்திக்க கூடாது. 22 பிறரை நிந்திக்க கூடாது, அதாவது பிறரை வசவு பாடக்கூடாது. 23 பிறரை துதித்தலும் கூடாது. இப்ப பகவானைத்தான் துதிக்க வேண்டும், மற்ற பேரை துதிக்க கூடாது. 24 நமக்கு நல்ல சக்தி இருக்கு, பணமும் இருக்கு, உடல்ல சக்தியும் இருக்கு. ஆனா பகவானுக்கு கொடுக்க வேண்டிய உபச்சாரங்கள் அர்க்கியமோ பாத்தியமோ ஆச்சமனியமோ வீட்டுல ஆராதனை பண்ணச்சே குறைவா பண்ணிடுறோம் பாருங்க. சக்தி இருக்கும்போது உபச்சாரங்களை குறைத்து செய்வது கூடாது. 25 பெருமாள் அமுது செய்தது அதைத்தான் சாப்பிடணும். அவருக்கு படைக்கப்படாததை நைவேத்தியம் பண்ணப்படாததை சாப்பிடுறது அதுவும் தப்பு. 26 அந்தந்த காலத்துக்கு தகுந்த பழங்களை சமர்ப்பிக்கணும், அது பண்ணாது இருந்தா தப்பு. இப்ப சித்திர வைகாசி வருது, மாம்பழம் சமர்ப்பிக்கணும். இத போல அந்தந்த மாசத்துக்கு என்ன பழமோ அந்த ரித்துவுக்கு உண்டானதை சமர்ப்பிக்கணும், பண்ணாது இருக்கிறது தப்பு. 27 நாம ஒரு பொருளை உபயோகப்படுத்திட்டு அதனுடைய மிச்சத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது கூடாது. அது பூவா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், வேட்டியா இருக்கட்டும், நாம் உபயோகப்படுத்தின மிச்சத்தை கொடுக்க கூடாது. 28 பெருமான் சன்னிதானத்தில் புறமுதுகு காட்டி உட்காரக்கூடாது, புறங்காட்டி உட்காரக்கூடாது, அவரை நோக்கித்தான் உட்காரணும். 29 பெருமானுடைய சன்னிதானத்தில் அவருக்கு முன்னே மற்றொருத்தரை வணங்குவது கூடாது. அதனாலதான் கோவில் இருக்கிறச்சே மற்ற பேரை வணங்குறது இல்லை, பகவானை மட்டும்தான் வணங்க வேண்டும். அங்க இருக்கிற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விக்கிரகங்களை வணங்கலாம். 30 நம்முடைய ஆச்சாரியனை கண்டிப்பா புகழணும், அவரை புகழாது இருக்கக்கூடாது. அந்த ஆச்சாரியனாலதான் இந்த பகவத் சம்பந்தமே நமக்கு கிடைச்சது. அதனால ஆச்சாரியனை புகழாதல் தப்பு. 31 நம்ம நாமே புகழ்ந்து கொள்ளுதலும் தப்பு. ஆச்சாரியனை புகழாது இருந்தால் தப்பு, நம்மை நாமே புகழ்ந்து கொண்டால் தப்பு. கடைசியா 32 தெய்வத்தை இகழ்தல் தப்பு, அதை கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். ஆக இந்த 32 குற்றங்களையும் தவிர்த்து விட வேண்டும் என்று வராக புராணத்திலே பகவானே சாதிக்கிறார். ஜாகிரதையா இதை குறிப்பெடுத்துக் கொண்டு கண்டிப்பாக தவிர்ப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.